Class 12 Unit number 10 Surface Chemistry. இந்த யூனிட்ல இருந்து emulsion, emulsification and de-emulsification இந்த டாபிக் தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த emulsion அப்படின்றது கொலாய்ட்ஸ்ல ஒரு டைப். கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னாலே dispersed phase in dispersed medium நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப எமல்ஷன் இந்த டைப்ல அந்த டிஸ்பர்ஷன் பேஸ் அந்த டிஸ்பர்ஷன் மீடியம் எப்படி இருப்பாங்க? எமல்ஷன் ஆர் கொலாய்டல் சொல்யூஷன். In which a liquid dispersed in another liquid is called emulsion. எமல்ஷன் அப்படின்றது கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னாலே டிஸ்பர்ஸ்டு பேஸ் இன் டிஸ்பர்ஸ்டு மீடியம் இன் விச் எ லிக்விட் டிஸ்பர்ஸ்டு இன் அனதர் லிக்விட். ஸோ இந்த எமல்ஷனில் பார்த்தோம்னா டிஸ்பர்ஸ்டு பேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம் ரெண்டு பேரும் யார் அப்படின்னா லிக்விட். So dispersed phase liquid and dispersion medium. இவங்களுமே liquid. அப்போ dispersed phase liquid, dispersed medium liquid. டூ லிக்விடோட அந்த மிக்சரை தான் நம்ம எமல்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டூ லிக்விடும் immiscible or partially miscible solution is called emulsion அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இந்த emulsionோட கிளாசிபிகேஷன் டூ டைப்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் இன் வாட்டர். செகண்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் இன் ஆயில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப்பு ஆயில் பை வாட்டர் O/W அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் இன் ஆயில் இவங்களை W/O இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் எமல்ஷன் ஆயில் இன் வாட்டர் O/W. செகண்ட் ஒன் வாட்டர் இன் ஆயில் W/O. இந்த டூ டைப்புக்கும் உண்டான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இவங்களுக்கு மில்க் கிரீம். ஸோ அப்போ மில்க் அப்படின்றது டிஸ்பர்ஸ்டு பேஸ், வாட்டர் அப்படின்றது இங்க டிஸ்பர்ஷன் மீடியம். ஓகேங்களா? செகண்ட் டைப்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்டிப் கிரீஸ். ஸ்டிப் கிரீஸ்ல பார்த்தோம்னா இந்த கிரீஸ் டிஸ்பர்ஸ்டு மீடியம். டிஸ்பர்ஸ்டு பேஸா இங்க யார் இருப்பாங்கன்னா வாட்டர் இருப்பாங்க. ஸோ எமல்ஷன் அப்படின்றது கொலாய்ட்ஸ்ல ஒரு டைப். ஒன் லிக்விட் டிஸ்பர்ஸ்டு இன் அனதர் லிக்விட் இஸ் கால்டு எமல்ஷன். செகண்ட் எமல்சிபிகேஷன். The process in which preparation of emulsion by one dispersal liquid in another liquid is called emulsification.
எமல்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மெத்தட் தான் எமல்சிஃபிகேஷன். The process in which preparation of emulsion by one dispersal liquid in another liquid. ஸோ அந்த எமல்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டி எமல்சிஃபிகேஷன். டி எமல்சிஃபிகேஷன் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா, எமல்ஷனோட டிஸ்பர்ஷன் மீடியம் அண்ட் டிஸ்பர்ஸ்டு பேஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் லிக்விடு. ஸோ ஒன் லிக்விட் இஸ் டிஸ்பர்ஸ்டு இன் அனதர் லிக்விட் இஸ் கால்டு எமல்ஷன். அந்த ரெண்டு லிக்விடையும் செப்பரேட் லேயராக நம்ம செப்பரேட் பண்ணோம்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டி எமல்சிஃபிகேஷன். Emulsion or separated by the separate layer is called de-emulsification. So emulsion அப்படின்றது liquid dispersed in another liquid. Two liquids ஓட immiscible or partially miscible solutions தான் நம்ம emulsion அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ partially miscible அப்படின்னா பகுதி அளவு கரைஞ்சிருக்கிறது, immiscible அப்படின்னா ரெண்டும் ஒன்னோட ஒன்று முழுமையாக கரையாத அந்த சொல்யூஷன்ஸை தான் emulsion அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த emulsionல இருக்கிற டூ லிக்விட்ஸையும் டூ லேயராக நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் இஸ் கால்டு டி எமல்சிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் எமல்ஷன், எமல்சிஃபிகேஷன் அண்ட் டி எமல்சிஃபிகேஷன். ஸோ எமல்ஷன் அப்படின்றது கொலாய்ட்ஸில் ஒரு டைப். ஒன் லிக்விட் டிஸ்பர்ஸ்டு இன் அனதர் லிக்விட் இஸ் கால்டு எமல்ஷன். இன்னொரு டைப்லையும் இவங்களை நம்ம சொல்லலாம் two liquids partially miscible or immiscible solutions is called emulsion. Two types இருக்காங்க. First one oil in water, second one water in oil. Oil in waterல oil வந்து dispersed phase, water வந்து dispersion medium. Water in oilல வாட்டர் வந்து டிஸ்பர்ஸ்டு பேஸ், ஆயில் வந்து டிஸ்பர்ஷன் மீடியம். செகண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் எமல்சிஃபிகேஷன். எமல்சிஃபிகேஷன் அப்படின்னா எமல்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மெத்தட். தேர்டு டி எமல்சிஃபிகேஷன். ஸோ எமல்ஷனில் இருக்கிற அந்த டூ லிக்விட்ஸையும் செப்பரேட் லேயராக நம்ம செப்பரேட் பண்ணுற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டி எமல்சிஃபிகேஷன்.